இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். மதிமுக முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து துரை வைகோ விலகுவதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தலைவருக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் தொடர்ந்து பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் செய்திகளை கொடுத்து கட்சியை சிதைக்கின்ற வேலையை 4 ஆண்டுகளாக மறைமுகமாக ஒருவர் செய்து வருவதாக சாடினார். கழகத்தின் முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதாக அறிவித்துள்ள அவர், ஏப்ரல் 20ஆம் தேதி நடைபெறும் நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்பேன் என்றும் கூறியுள்ளார். ஆனால் அதன் பிறகு தலைமை கழகத்தின் மிக முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளும் கூட்டங்கள் எதிலும் கலந்து கொள்ள மாட்டேன் எனவும் தெரிவித்துள்ளார். மதிமுகவில் நிலவும் உட்கட்சி பிரச்சினை தொடர்பாக நாளை நடைபெறும் நிர்வாக குழு கூட்டத்தில் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என வைகோ மற்றும் துரை வைகோ தெரிவித்துள்ளனர். மதிமுக முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து துரை வைகோ விலகுவதாக அறிவித்துள்ளார். இந்நிலையில் இது தொடர்பாக வைகோ, துரை வைகோ சென்னையில் ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வைகோ, கட்சி விவகாரங்களை விவாதிக்க நாளை கூட்டம் நடைபெறுகிறது எனவும் இதில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ, உள்கட்சி விவகாரத்தை வெளியில் விவாதிக்க முடியாது என்றார். தேர்தல் அரசியல் எனக்கு வேண்டாம், விருப்பம் இல்லை என கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் நடைபெற்ற அரசு விழாவில் தொழில்களை ஊக்குவிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 5 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விழாவில் 8951 பயனாளிகளுக்கு 34 கோடி ரூபாய் மானியத்துடன் 170 கோடி ரூபாய் கடன் ஒப்புதலுக்கான ஆணைகளை வழங்கினார். அப்போது தொழில்களை ஊக்குவிக்க அறிவுசார் சொத்துரிமையான புவிசார் குறியீடு பெறுவதற்காக வழங்கப்பட்டு வரும் மானியம் 25,000 ரூபாயில் இருந்து 1 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட முக்கிய 5 அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் சமூக நீதியை நிலைநாட்டும் திட்டம் அல்ல, மாணவர்களை கல்வியை விட்டு வெளியேற்றும் திட்டம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், கலைஞர் கைவினை திட்டம் என்பது சமூக மற்றும் மனித நீதியை, மனித உரிமையை நிலைநாட்டும் திட்டம் எனவும், மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டம் சமூக நீதியை நிலைநாட்டும் திட்டம் அல்ல என்றும் தெரிவித்தார். மேலும் விஸ்வகர்மா திட்டத்தில் இணைவதற்கு 18 வயது முதல் அனுமதி என்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்ததாக தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், 18 வயது ஒருவர் உயர்கல்வி பயிலும் வயதா அல்லது குலத்தொழிலை செய்யும் வயதா என கேள்வி எழுப்பினார். டெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை தமிழக ஆளுநர் RN ரவி நேரில் சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவையின் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டிருந்தார். இதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் 10 மசோதாக்களை நிறைவேற்றி உத்தரவிட்டது. மேலும் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் மசோதாவுக்கு ஆளுநர் 1 மாதத்துக்குள்ளும், குடியரசுத் தலைவர் 3 மாதத்துக்குள்ளும் ஒப்புதல் அளிக்க காலக்கெடு நிர்ணயித்தது. இதற்கிடையே தீர்ப்பு குறித்து ஆலோசிப்பதற்காக ஆளுநர் RN ரவி கடந்த 17ஆம் தேதி டெல்லி புறப்பட்டு சென்ற நிலையில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரை சந்தித்து பேசினார். இனி நீங்கள் ரசிகர்கள் கிடையாது எனவும் மெய்நிகர் போர் வீரர்கள் என்றும் தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் ரிசார்ட்டில் தவேக சார்பில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் சமூக ஊடக பிரிவு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய விஜய், தனது தொண்டர்களிடம் இனி நீங்கள் ரசிகர்கள் இல்லை எனவும் விரிச்சுவல் வாரியர் என்றும் அவ்வாறே தங்களை அழைக்க தோன்றுவதாக கூறினார். மேலும் இந்தியாவிலேயே பெரிய சோஷியல் மீடியா படை தமிழக வெற்றி கழகத்தினுடையது என்பதை நாம் சொல்வதை விட மற்றவர்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். சென்னை அரும்பாக்கம் அருகே மின்சாரம் தாக்கிய சிறுவனை இளைஞர் ஒருவர் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றும் வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. உத்தாட்சியம்மன் கோயில் தெருவை சேர்ந்த ராயன் என்ற 9 வயது சிறுவன் தனியார் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் பள்ளிக்கு கிளம்பிய ராயன் மங்கள நகர் முதல் தெருவில் சென்று கொண்டிருந்த போது மழை பெய்து சாலையில் தேங்கிய நீரில் மின்சாரம் பாய்ந்ததில் சிறுவன் கீழே விழுந்து துடிதுடித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு பைக்கில் வந்த இளைஞர் பதறியடித்து தனது உயிரை பணயம் வைத்து சிறுவனை காப்பாற்றினார். இதனையடுத்து அந்த இளைஞருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே ஏசி வசதியுடன் கூடிய மின்சார ரயில் சேவை தொடங்கப்பட்ட நிலையில் முதல் நாளான இன்று குறைந்த பயணிகளை ரயிலில் பயணித்தனர். இன்று காலை 7 மணிக்கு சென்னை கடற்கரையில் இருந்து புறப்பட்ட இந்த ரயில் காலை 8:35 மணியளவில் செங்கல்பட்டு ரயில்வே நிலையத்தை வந்தடைந்தது. 12 பெட்டிகளை கொண்ட ஏசி மின்சார ரயிலில் பயணிக்க குறைந்தபட்ச கட்டணம் 35 ரூபாயாகவும் அதிகபட்ச கட்டணம் 105 ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.
முதல் நாள் என்பதால் இன்று குறைந்த அளவிலான பயணிகள் மட்டுமே ஏசி மின்சார ரயிலில் பயணித்தனர். சென்னையில் புறநகர் ஏசி ரயில் பயன்பாட்டுக்கு வந்த முதல் நாளே கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டிருப்பது பயணிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களின் கோரிக்கையின் பேரில் செங்கல்பட்டில் இருந்து சென்னை கடற்கரை வரை ஏசி ரயில் பெட்டிகள் கொண்ட புதிய ரயில் சேவை இன்று தொடங்கப்பட்டது. ரயில் சேவை தொடங்கப்பட்ட முதல் நாளிலேயே ரயிலில் ஜன்னல் கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டிருப்பதால் பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். எப்போது வேண்டுமானாலும் உடைந்துவிடும் வகையில் கண்ணாடிகள் இருந்தால் எப்படி தங்களால் நிம்மதியாக பயணிக்க முடியும் என கேள்வி எழுகிறது. சாதாரண கட்டணத்தை விட 10 மடங்கு அதிகமாக கட்டணம் நிர்ணயிப்பதாகவே இருந்தாலும் தரத்தில் இவ்வளவு கோட்டை விடலாமா என்றும் ரயில்வே துறைக்கு பயணிகள் கண்டனம் விடுத்துள்ளனர். ஜூன் மாதம் முதற்கட்டமாக சென்னையில் 100 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் வியாசர்பாடி, பெரும்பாக்கம், பூந்தமல்லி, பல்லவன் இல்லம், தண்டையார்பேட்டை ஆகிய 5 பேருந்து பணிமனைகளில் இருந்து 100 மின்சார பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், மின்சார பேருந்துகளுக்கான சார்ஜர் வசதி உள்ளிட்ட பல்வேறு கட்டமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளிகள், சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் சுலபமாக ஏறி இறங்கும் வகையில் இந்த பேருந்துகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சிவந்தி ஆதித்தனாரின் 12வது நினைவு தினத்தையொட்டி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது நினைவிடத்தில் பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தினர். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் உள்ளிட்டோர் சிவந்தி ஆதித்தனாருக்கு மரியாதை செலுத்தினர். சைதை துரைசாமி, கன்னியாகுமரி எம்பி விஜய் வசந்த், விக்ரமராஜா, கராத்தே தியாகராஜன், பாமக பொருளாளர் திலகபாமா, எஸ்.வி. சேகர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் தவிக சார்பிலும் சிவந்தி ஆதித்தனாருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. பாஜக ஆட்சிக்கு முடிவுரை எழுதும் காலம் விரைவில் வரும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கடுமையாக விமர்சித்துள்ளார். வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக சென்னை பாரிமுனையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் முகீன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் செல்வ பெருந்தகை, திமுக செய்தி தொடர்பு குழு தலைவர் டி.கே.எஸ். இளங்கோவன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அவர், வக்ஃபு வாரிய சொத்துக்களை கொள்ளையடிக்க பாஜக சதித்திட்டம் போடுவதாக கூறிய அவர், அறங்காவலர் குழு தலைவராக ஒரு இஸ்லாமியரை நியமிக்க முடியுமா எனவும் கேள்வி எழுப்பினார். குடியரசு துணைத் தலைவரின் பேச்சு உச்சநீதிமன்றத்திற்கு அளித்திருக்கும் எச்சரிக்கை மணி என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஆளுநர் விவகாரம் குறித்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த 9 நாட்களுக்கு பின் விடுத்துக் கொண்டு குடியரசு துணைத் தலைவர் உரையாற்றியுள்ளதாக சாடினார். மேலும் எந்த திட்டத்தையும் மத்திய அரசு திணிக்கக்கூடாது, அரசியலமைப்பு சட்டத்தில் பொதுப்பட்டியலில் உள்ள கல்வி உள்ளிட்டவைகளை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். வன்னியர் சங்க மாநாட்டு அழைப்பிதழை இன்முகத்தோடு பெற்றுக் கொண்ட திருமாவளவன் மாநாடு வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தார். மே 11ஆம் தேதி மாமல்லபுரத்தில் சித்திரை முழுநிலவு மாநாடு நடத்த பாமகவினர் திட்டமிட்டுள்ளனர். இதில் அனைத்து சமுதாய மக்களும் பங்கேற்க வேண்டும் என அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகம் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லை, எப்போதும் அண்டர் கண்ட்ரோல் தான் என சீமான் கூறியுள்ளார். சிவந்தி ஆதித்தனாரின் 12ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது நினைவிடத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் துணை முதலமைச்சர் பதவிக்கு தவிகவுடன் அதிமுக பேசியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு தன்னிடம் பேசியதைத்தான் அங்கும் பேசியிருப்பார்கள் என்றார். நாம் தமிழர் கட்சிக்கு தனிச்சின்னம் தொடர்பாக 2 வாரங்களில் பதில் கிடைக்கும் என்றும் சீமான் தெரிவித்தார். தமிழகத்தில் அடுத்த 7 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருப்பது திமுக மட்டுமே என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். நாகையில் தொடங்கப்பட்டுள்ள பொன்னி சித்திரை கடல் என்ற ஓவிய பயிற்சி மையத்தில் கூடுதல் பயிற்சி கூடங்களை திறந்து வைத்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் 50 ஆண்டுகளாக பயணித்த இஸ்லாமியர்கள் அதிமுகவில் இருந்து விலகி வருவதாகவும், குடியுரிமை திருத்த சட்டத்தை நிறைவேற்றி 2021ஆம் ஆண்டு பாஜக தோற்றது போல் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் வருகின்ற தேர்தலில் பிரதிபலிக்கும் என்றார். தவறான வழிக்கு சென்றவர்கள் நேரான வழிக்கு வந்துள்ளதை வரவேற்பதாக மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார்.
நாகை மாவட்டம் தெத்தி கிராமத்தில் நடைபெற்ற பேரிடர் பாதுகாப்பு கட்டிட திறப்பு விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அதிமுக கூட்டணியை விட்டு எஸ்டிபிஐ கட்சி விலகியது குறித்து இவ்வாறு கூறினார். அதிமுக, பாஜக இரண்டு கட்சிகளும் இடையே உள்ள முரண்பாடுகளின் வெளிப்பாடாகத்தான் இரண்டு கட்சி நிர்வாகிகளுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாக விமர்சித்த அவர் கூட்டணியை வலுப்படுத்தவே பாஜக, அதிமுகவினர் அனைத்து கட்சியினருக்கும் அழைப்பு விடுப்பதாகவும் கூறினார். காதல் பட நடிகர் சுகுமார் மீது பெண் வன்கொடுமை உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காதல், விருமாண்டி, காதல் அழிவதில்லை உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். இந்நிலையில் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி தனி குடித்தனம் நடத்தியதோடு நகை, பணம் உள்ளிட்டவற்றை பெற்றுக்கொண்டு ஏமாற்றி மோசடி செய்துவிட்டதாக பிரபல துணை நடிகை ஒருவர் போலீசில் புகார் அளித்துள்ளார். சென்னை குன்றத்தூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சியில் அலங்காரத்திற்காக தொங்கவிடப்பட்டிருந்த பழ வகைகளை பொதுமக்கள் முந்தியடித்துக் கொண்டு அள்ளி சென்றனர். குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறை சார்பில் கலைஞர் கைவினை திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குன்றத்தூரில் தொடங்கி வைத்தார். இந்நிலையில் அங்கு பழங்கள் மற்றும் காய்கறிகளால் அமைக்கப்பட்டிருந்த வரவேற்பு நுழைவு வாயிலை நிகழ்ச்சி முடிந்த அடுத்த நொடியே மக்கள் முந்தியடித்துக் கொண்டு சூறையாடினர். திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டின் விண்வெளி தொழில் வளர்ச்சி ராக்கெட் போல் உயரும் என அமைச்சர் டி.ஆர்.வி. ராஜா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் விண்வெளி தொழில் கொள்கை 2025க்கு முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் திராவிட மாடல் ஆட்சியின் மற்றுமொரு அறிவியல் பாய்ச்சல்தான் இது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு நல்லது நடந்தாலும் வயிறெறியும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி கூட்டம் விண்வெளி தொழில் கொள்கையை விமர்சித்து கொச்சைப்படுத்துவதாக நினைத்து ஐஐடி வல்லுநர்கள், இளைஞர்கள் உள்ளிட்டோரை அவமதிப்பதாக காட்டமாக தெரிவித்துள்ளார். பணக்குடி அருகே குளத்தில் மண் திருடிய திமுக கவுன்சிலரின் கணவரை போலீசார் தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பணக்குடி பேரூராட்சியின் கவுன்சிலர் மரிய சிமோனா டீஜு, இவர் கணவர் சுதாகர் ரமேஷ். திமுக பிரமுகரான இவர் பணக்குடி பகுதியில் செங்கல் சூளை நடத்தி வருகிறார். இதற்காக பணக்குடி அனுமன் நதி குளத்தில் இருந்து செம்மண்ணை கடத்துவதாக போலீசுக்கு தகவல் கிடைத்தது. இதன் பேரில் சோதனையிட்ட போலீசார் மினி டிப்பர் லாரிகள் மற்றும் ஜேசிபி உதவியுடன் மண் அள்ளியதை கண்டறிந்தனர். இதையடுத்து மகேஷ் என்பவரை கைது செய்து வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் தப்பியோடிய திமுக பிரமுகர் சுதாகர் மற்றும் குமார் ஆகியோரை தேடி வருகின்றனர். 0% கஞ்சா பயிரிடும் மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை பெசன்ட் நகரில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தானை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்வது குறித்து பத்திரிகையாளர்களும் தகவல் அளித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வரலாறு காணாத வகையில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்று மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்து திமுக வெளியேற்றப்படும் என்றார். மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடித்து தமிழகத்தின் வளர்ச்சியை முதலமைச்சர் கெடுப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட சகோதரர்கள் கைது செய்ய வந்த சப் இன்ஸ்பெக்டரின் கையை கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரர்களான புஷ்பராஜ், தேவகுமார் ஆகியோர் சென்னை திருவான்மியூரில் எலைட் டாஸ்மாக் கடை அருகே சாலையோரம் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது ரோந்துபடியில் இருந்த உதவி ஆய்வாளர் வேலாயுதம் உள்ளிட்ட போலீசார் இருவரையும் வீட்டுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தினர். இதில் ஆத்திரமடைந்த இருவரும் போலீசாரிடம் தகராறில் ஈடுபட்டதுடன் உதவி ஆய்வாளர் வேலாயுதத்தின் கையை கடித்துள்ளனர். இதனையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்தனர். நடிகர் பாபி சிம்ஹாவின் கார் ஓட்டுநர் மதுபோதையில் இயக்கிய கார் மோதியதில் 6க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமடைந்தன. தமிழ், மலையாளம், தெலுங்கு மொழிப்படங்களில் நடித்து வருபவர் நடிகர் பாபி சிம்ஹா. இவரது கார் ஓட்டுநர் மதுபோதையில் காரை ஓட்டி சென்னையில் விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். இதனால் பெண் உட்பட 3 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து கார் ஓட்டுநர் புஷ்பராஜை கைது செய்த கிண்டி போலீசார் நடிகர் பாபி சிம்ஹாவின் சொகுசு காரை பறிமுதல் செய்துள்ளனர். மதுரையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மர்ம நபர்களால் கடத்தப்பட்ட தொழிலதிபரை காவல்துறையினர் நிழலாக தொடர்ந்து பத்திரமாக மீட்டுள்ளனர். மதுரை மாநகர் பி. குளம் அருகே நாராயணபுரம் குருநகர் பகுதியைச் சேர்ந்தவர் கருமுத்து டி. சுந்தரம். தொழிலதிபரான இவரை சொத்துக்களை எழுதி வாங்கும் முயற்சியில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு மர்ம நபர்கள் காரில் கடத்தி சென்றனர். அந்த கடத்தல் கும்பல் மகாராஷ்டிரா, நாக்பூர் வரை சென்றது தெரியவந்தது. பின்னர் தமிழகம் திரும்பிய கும்பலை பிடித்த போலீசார் மரியராஜ், அருள்செல்வன், முத்துகிருஷ்ணன், அருள் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்தனர். பிரிந்து சென்ற மனைவியை சமாதானப்படுத்துவதாக நாடகமாடி சித்திரவதை செய்த ஜிம் பயிற்சியாளரை போலீசார் கைது செய்தனர். சென்னை தாழங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவனுடன் கருத்து வேறுபாடு உண்டானது.
இந்நிலையில் அந்த பெண்ணுக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் திருவான்மியூர் பகுதியைச் சேர்ந்த ஜிம் பயிற்சியாளர் பிரேம் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு திருமணம் நடந்தது. இதற்கிடையே பிரேம் ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு தந்தை என்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்த இளம்பெண் பிரிந்து சென்றார். இதில் ஆத்திரமடைந்த பிரேம் இளம்பெண்ணை காரில் கடத்தி அடித்து துன்புறுத்தி அவரது தலைமுடியையும் கத்திரிகோலால் வெட்டி வன்கொடுமையில் ஈடுபட்டார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே செயல்பட்டு வரும் உணவகத்தின் மீது மர்ம கும்பல் பெட்ரோல் குண்டு வீச்சு நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மூங்கிலடி கிராமத்தில் திருமணம் தாண்டிய தகாத உறவில் ஏற்பட்ட பிரச்சனையால் பாலகணபதி என்பவரை வினோத்குமார், ஸ்ரீராம் ஆகியோர் வெட்டி படுகொலை செய்தனர். மேலும் சந்தேகத்தின் அடிப்படையில் கதிரவன் என்பவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் அவருக்கு சொந்தமான உணவகத்தின் மீது மர்ம கும்பல் பெட்ரோல் குண்டு வீசி சென்றனர். நள்ளிரவில் நடைபெற்ற இச்சம்பவத்தால் உணவகத்தில் தீப்பற்றிய நிலையில் அக்கம் பக்கத்தினர் தீயை அணைத்தனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விடுமுறை நாளையொட்டி கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். கோடைக்கால விடுமுறை தொடங்கியுள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கன்னியாகுமரிக்கு படையெடுத்துள்ள சுற்றுலா பயணிகள் கடற்கரை திடலில் அமர்ந்து சூரிய உதயத்தை ரசித்ததோடு கடல் நடுவே அமைந்துள்ள சுவாமி விவேகானந்தர் நினைவு பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலையை இணைக்கக்கூடிய கண்ணாடி கூண்டு பாலத்திற்கு சென்று உற்சாகமடைந்தனர். பராமரிப்பு பணி காரணமாக கண்ணாடி கூண்டு பாலத்திற்கு கடந்த 15ஆம் தேதி சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கோடை விடுமுறை மற்றும் பண்டிகை கால விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள சுற்றுலா தலமான கொடைக்கானலில் ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான பேர் குவிந்தனர். கோடை விடுமுறை மற்றும் வார இறுதியை முன்னிட்டு வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து கொடைக்கானலில் குவிந்தனர். இதனால் பிரதான சாலையில் பயணிகளின் வாகனங்கள் நகர முடியாமல் ஊர்ந்து சென்றன. நீலகிரி அருகே படம் பிடித்த இளைஞரை காட்டு யானை ஒன்று ஆக்ரோஷமாக துரத்தி சென்ற காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கர்நாடக மாநிலத்தில் இருந்து கேரள மாநிலம் சுல்தான் பத்திரை வரக்கூடிய சாலையில் அமைந்துள்ள முத்தங்கா வனவிலங்கு சரணாலய சாலையோர வனப்பகுதியில் காட்டு யானை கூட்டம் உலா வந்துள்ளன. அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஒருவர் வனப்பகுதிக்குள் சென்று காட்டு யானையை படம் பிடிக்க முயன்றுள்ளார். இதனை கண்டு ஆக்ரோஷமடைந்த காட்டு யானை அந்த இளைஞரை துரத்தியது. டெல்லியின் முஸ்தாபாபாத் பகுதியில் அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து தரைமட்டமானதில் 4 பேர் உயிரிழந்தனர். டெல்லியில் நேற்று கனமழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக டெல்லியின் முஸ்தாபாபாத் பகுதியில் இன்று அதிகாலை 4 மாடி கட்டிடம் ஒன்று திடீரென இடிந்து விழுந்தது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் 4 பேரை சடலமாக மீட்டனர். மேலும் 14 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் பயன்படுத்தியதாக மலையாள நடிகரும் குட் பேட் அக்லி திரைப்படத்தின் வில்லனுமான ஷைன் டாம் சாக்கோவை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள தனியார் விடுதியில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் சோதனை மேற்கொண்ட நிலையில் அங்கிருந்த நடிகர் ஷைன் டாம் சாக்கோ தப்பி சென்றார். அவர் தப்பி செல்லும் சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வெளியான நிலையில் எர்ணாகுளம் காவல் நிலையத்தில் ஆஜராக வந்த அவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இந்த விவகாரம் குறித்து விளக்கமளிக்க நடிகர் ஷைன் டாம் சாக்கோவுக்கு மலையாள நடிகர் சங்கம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மகாராஷ்டிரா மாநில தொடக்கப் பள்ளிகளில் ஹிந்தி மொழியை கட்டாய பாடமாக திணிக்கும் பாஜக அரசுக்கு சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே எதிர்ப்பையும் எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர். மத்தியில் ஆளும் பாஜக கூட்டணி அரசின் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் மகாராஷ்டிரா மாநிலத்தில் 3வது மொழியாக ஹிந்தி மொழியை கற்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள சிவசேனாவின் தலைவர் உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிராவில் ஹிந்தி மொழி திணிப்பை ஒருபோதும் ஏற்க முடியாது என்றும் அதற்கு எதிராக போராட்டக் களத்தில் குதிக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு மதுபானம் ஊற்றிக் கொடுத்த ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கட்னி மாவட்டம் கிர்ஹானி கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வரும் நவீன் பிரதாப் என்பவர் மது அருந்திவிட்டு பள்ளிக்கு வந்துள்ளார். மேலும் ஒரு அறையில் மாணவர்களுக்கு மதுபானங்களை குடிக்க கொடுத்துள்ளார். இதுகுறித்த காட்சி இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவரை கல்வித்துறை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளது. தெலங்கானாவில் உணவகத்தில் வாங்கிய குளிர்பானத்தில் வள்ளியின் உடல் பாகங்கள் கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சங்காரெட்டி நகரில் உள்ள உணவகத்தில் இளைஞர் ஒருவர் பிரபல நிறுவனத்தின் குளிர்பானத்தை வாங்கி குடித்துள்ளார். பாதி குடித்த பின் பாட்டிலில் வள்ளியின் உடல் பாகங்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் சிறிது நேரத்தில் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குளிர்பான பிரியர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் இன்று ஒரே நேரத்தில் முதலமைச்சர் வீடு மற்றும் புகழ்பெற்ற நட்சத்திர விடுதிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரியில் கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ள முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டிற்கும் கடற்கரை சாலை அருகில் உள்ள புகழ்பெற்ற தனியார் விடுதி மட்டுமின்றி ஈஸ்வரன் கோயில் தெரு, மகாத்மா காந்தி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விடுதிகளுக்கும் ஒரே நேரத்தில் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து விடுதிகளில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாயுடன் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக வெடிகுண்டு மிரட்டல் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் இன்று மதியம் ஏற்பட்ட 5.8 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளிலும் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் மற்றும் தஜிகிஸ்தான் நாடுகளின் எல்லைப் பகுதியில் 86 கிலோமீட்டர் ஆழத்தில் இன்று மதியம் 12:17 மணிக்கு 5.8 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் போது அங்குள்ள கட்டிடங்கள் அதிர்ந்ததால் பீதியடைந்த மக்கள் வீடுகள், அலுவலகங்களை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். கனடாவில் இந்திய மாணவி சுட்டுக் கொல்லப்பட்ட நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவின் ஹாமில்டன் நகரில் உள்ள பேருந்து நிறுத்தம் ஒன்றில் நேற்று இரவு 21 வயது மதிக்கத்தக்க கல்லூரி மாணவி ஹர்சிம்ரத் என்பவர் நின்றிருந்தார். அப்போது காரில் வந்த மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த அவர் போலீசார் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இந்திய மாணவி சுட்டுக் கொல்லப்பட்ட நிகழ்வு குறித்து கனடா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்க அதிபர் டிரம்பின் செய்தியாளர் சந்திப்பின் போது சிறுமி ஒருவர் மயங்கி விழுந்ததால் செய்தியாளர் சந்திப்பு பாதியில் நிறுத்தப்பட்டது. அமெரிக்க சுகாதாரத்துறையின் கீழ் இயங்கி வரும் மருத்துவ காப்பீடு பிரிவின் தலைவராக பொறுப்பேற்றுள்ள மருத்துவர் மெஹமெட் ஓஸ் பதவியேற்பு விழாவுக்கு தனது 6 வயது பேத்தியை அழைத்து வந்திருந்தார். நிகழ்ச்சிக்கு பின் ஈரான் விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்திருந்த டிரம்ப் அந்த சிறுமி திடீரென மயங்கி விழுந்தார். இதையடுத்து அங்கிருந்த செய்தியாளர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டு சிறுமிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பயன்படுத்தி வந்த ராஸ் இசா துறைமுக எண்ணெய் கிடங்கு மீது வியாழக்கிழமை அமெரிக்கா நடத்திய மிகப்பெரிய அளவிலான வான் தாக்குதலில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 74 அதிகரித்துள்ளது. அந்த தாக்குதலை கண்டித்தும் பாலஸ்தீனத்திற்கும் ஆதரவாகவும் தலைநகர் சனாவில் நடைபெற்ற பேரணியில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கம் எழுப்பினர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் டெல்லி அணியை வீழ்த்தி குஜராத் அணி அபார வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான ஆட்டத்தில் முதலில் ஆடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 203 ரன்கள் குவித்தது. இதனையடுத்து 204 ரன்கள் இலக்கை நோக்கி களமிறங்கிய குஜராத் அணி 19.2 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட்டுகளை இழந்து 204 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் குஜராத் டைட்டன்ஸ் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகைகள் சமந்தா மற்றும் கையாடு லோகர் ஆகியோர் தரிசனம் செய்தனர். தரிசனத்திற்கு பிறகு கோயில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ ரங்கநாயக்க மண்டபத்தில் வேதாச்சாரியர்கள் நடிகைகள் இருவருக்கும் தீர்த்தம் மற்றும் பிரசாதங்களை வழங்கினர். இதைத் தொடர்ந்து சமந்தா, கையாடு லோகரை சூழ்ந்து கொண்ட ரசிகர்கள் செல்ஃபி எடுத்து உற்சாகமடைந்தனர்.